பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மகாசிது ஷரியா என்று சொல்கிற பாடத்தில் தக்ஸீம் மகாசிது ஷரியா இலா தரூரியாத் ஹாஜியாத் தஹ்சீனியாத் என்று சொல்கிற இந்த தலைப்பை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையிலே நாங்கள் அந்த மகாசிது ஷரியா என்று சொல்கிற ஒரு தலைப்பை பார்க்குற நேரத்தில் இப்போ தக்ஸீமாத்துல் மகாசிதினுடைய இந்த வகைப்பாடுகளை பொறுத்தவரையில் மிச்சம் பன்முகப்பட்ட வகைப்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மக்காசிதை பொறுத்தவரை அது ஒரு தனியான ஒரு ஆய்வு பரப்பாக மக்காசிதுக்குள்ளால் இருக்கிறத நாங்கள் பார்க்கலும். அந்த தக்ஸீம் எதை மையப்படுத்தி தோற்றம் பெற்றிருக்கிறது என்று சொல்கின்ற நேரத்தில் அது சம்பந்தமாக கலாநிதி ஜாசிரோதா பேசுகிற நேரத்தில் அவர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவார் என்றால், அப்ஆதுல் மக்காசித் போத் என்று சொல்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிமாணம், அதாவது இந்த மக்காசித் என்று சொல்கிற விஷயம் எதனை மையப்படுத்தி அது பார்க்கப்படுகிறது என்பதை வைத்துத்தான் இந்த தக்ஸீமுகள் நிகழ்கின்றன, அதாவது அதனை வகைப்படுத்துதல் நிகழ்கின்றன. போத் என்று சொல்கிறது நாங்கள் சொல்லுவோம் ஒரு குறித்த விஷயத்தினுடைய அந்த அடிப்படை பரிமாணம் என்ன, எந்த பரிமாணத்தில் நின்று இது பார்க்கப்படுகிறது என்று சொல்லுவோம். அப்போ அந்த வகையில் இந்த தக்ஸீமை பொறுத்த வரையில் மக்காசித் என்று சொல்கிறது நாங்கள் தரூரியா என்றும் ஹாஜியா என்றும் தஹ்சீனியா என்றும் பாகுபடுத்துகின்ற இந்த தக்ஸீமுக்குரிய போத் என்ன, அதற்குரிய பரிமாணம் என்ன, எந்த அடிப்படையின் மீது நின்று இந்த வகையில் அந்த மக்காசித் வகைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்த்தால் அதை பலரும் சொல்வார்கள் என்றால், அதாவது பிஅத்திபாரி குவத்திஹா ஃபீ தாத்திஹா என்று சொல்லி, சிலர் சொல்வார் பிஅத்திபாரி குவத்திஹா வ தஅஃபிஹா என்று சொல்றாரு. பலம் பலவீனம் இதை மையப்படுத்தி மக்காசிதை நாங்கள் வகைப்படுத்தினால் தரூரி என்றும் ஹாஜி என்றும் தஹ்சீனி என்றும் வகைப்படுத்த முடியும் என்று சொல்லி, அப்போ தன்னில் எந்த அளவுக்கு அது பலம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்று சொல்கின்ற அந்த விஷயம். அல்லது இன்னும் சிலர் சொன்னார்கள் பிஅத்திபாரி குவத்திஹா வ தஅஃபிஹா, அதனுடைய பலம் பலவீனம் என்பதை வைத்து அதை நாங்கள் வகைப்படுத்துதல் என்று சொல்லி. இன்னும் சிலர் சொன்னார்கள் பிஅத்திபாரி அஹம்மியத்திஹா, அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை வைத்து வகைப்படுத்துதல் என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள் பிஅத்திபாரி ரத்பத்திஹா, அதனுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கின்றது அதனை வைத்து வகைப்படுத்துதல். அப்போ எப்படியோ எல்லாம் ஒரே விஷயம், அஹம்மியா என்று சொல்ற நேரத்தில், கொவ்வான்னு சொல்ற நேரத்தில், ரத்பா என்று சொல்ற நேரத்தில் எல்லாமே அந்த குறித்த விஷயத்தினுடைய அந்த ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதுக்குரிய அந்த வெயிட் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொல்ற அந்த கருத்தை மையப்படுத்தி பாகுபடுத்துதல் என்று சொல்றதைத்தான் நாங்கள் தரூரியாத் ஹாஜியாத் தஹ்சீனியாத் என்று சொல்லி வகைப்படுத்துகிறோம். அப்போ இந்த பொதுவாக இந்த மக்காசித அதனுடைய தக்ஸீமாத் எப்படி தோற்றம் பெறுகிறது என்று சொல்ற நேரத்தில் அந்த அதற்குரிய சில அபாதுகள் இருக்கின்றன, சில பரிமாணங்கள் இருக்கின்றன. அந்த பரிமாணங்களை மையப்படுத்தித்தான் இந்த தக்ஸீம் நிகழ்கின்றது. அப்போ இது மக்காசிதனுடைய வகைப்படுத்தல்களில் ஒரு அணுகுமுறை தான் இந்த தரூரியத் ஹாஜியத் தஹ்சீனியாத் என்று சொல்ற ஒரு அணுகுமுறை தான். இது இல்லாத இன்னும் வித்தியாசப்பட்ட பல அணுகுமுறைகள் அதில் இருக்கிறத நாங்கள் காணலாம். இப்போ இமாம் ஷாத்திபி வகைப்படுத்தின ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ அவருடைய மிக பிரதானமான 2 வகையை அவர் சொல்லுவார், மக்காசிது ஷாரி, அடுத்து மக்காசிதுல் முக்கல்லஃப். மக்காசிது ஷாரிக்கு கீழால் என்ன வரும், முக்கல்லஃபு கீழால் என்ன வரும் என்று சொல்றது தான் அவர் பேசியிருக்கிறார். அப்போ மக்காசிது ஷாரிக்கு கீழால் வருகின்ற ஒரு விஷயமாகத்தான் இந்த தரூரியாத் ஹாஜியாத் தஹ்சீனியாத் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ மக்காசிது ஷாரி அடுத்து மக்காசிதுல் முக்கல்லஃப் என்று சொல்ற இந்த பாகுபாடு எதை மையப்படுத்தின பாகுபாடு, அதனுடைய அந்த போத் என்ன, இதை சொல்லுவார்கள் பிஅத்திபாரில் மன்ஷா. இந்த மக்சத் தோற்றம் பெறுகின்ற இடம் எது, மக்சத் எங்கிருந்து தோற்றம் பெறுகிறது. அப்ப தோற்றம் பெறுகின்ற அந்த இடம் என்று சொல்கின்ற அந்த அடிப்படையை வச்சு நாங்க பார்க்கிற நேரத்தில் ஒன்று ஷாரியிலிருந்து தோற்றம் பெறுகிறது, அடுத்து முக்கல்லஃபிலிருந்து தோற்றம் பெறுகிறது. அப்போ ஒரு குறித்த செயலுக்கான நோக்கம் என்ன என்று சொல்றது, ஒன்று அதற்கான நோக்கம் அல்லாஹ்விலிருந்து தோற்றம் பெறுகிறது, திரும்ப
அந்த ஒரு செயலுக்கான நோக்கம் என்று சொல்றது அதை மேற்கொள்கின்ற மனிதனிலிருந்து தோற்றம் பெறுகின்றது. அப்ப இந்த ரெண்டு அடிப்படையிலையும் இந்த ரெண்டு மன்ஷாவிலிருந்தும் மக்காசித் என்று சொல்ற ஒரு விஷயம் வர முடியும் என்று சொல்றதைத்தான் இமாம் ஷாத்திபி அங்க சொல்லுவார். அப்ப இது ரெண்டையும் சமநிலைப்படுத்துற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்றால் மக்காசிதுல் முக்கல்லஃப் மக்காசிதுல் ஷாரிக்கு ஏற்புடையதாகத்தான் இருக்கும். அப்படி இல்லாத போது மக்காசிதுல் முக்கல்லஃப் அது இன்வெலிடாக மாறும், அது செல்லுபடியற்றதாக மாறும் என்று சொல்லி அப்படி ஒரு அதை சமநிலைப்படுத்தல் ஒன்று சொல்லிட்டு போவார். அது எப்படி போனாலும் இப்போ நாங்கள் சொல்ல வந்த இந்த தக்சீம் எந்த பின்புலத்திலிருந்து வந்தது என்று சொல்ற நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் அதனுடைய பாத் என்ன என்றால் அது பிஅ்திபார் அல் மன்ஷா என்று நாங்கள் சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு இதை நாங்கள் எடுத்து பார்த்தா இமாம் இப்னு ஆஷூர் அவர் மக்காசிதுல் ஆம்மா, மக்காசிதுல் காஸா, மக்காசிதுல் ஜுஸ்இய்யா என்று சொல்லி இப்படி பாகுபடுத்தினார். அது அந்த பிஅ்திபாரி உமூமிஹா வ குஸூஸிஹா, அது எந்த அளவுக்கு ஷரியாவினுடைய எல்லா அபுவாபுகளோடும் சம்பந்தப்படுகிறது அல்லது குறிப்பிட்ட சில அபுவாபுகளோடு மாத்திரம் சம்பந்தப்படுகின்றதுவா என்று சொல்கின்ற அந்த அத்திபார். அப்ப அங்க அந்த நாங்க சொல்லுவோம் அல் பஅத் அல் உமூமி வல் குஸூஸ், அல் ஆம் காஸ் என்று சொல்கின்ற அந்த பஅத். அப்ப இது இந்த மகாசித் என்று சொல்றது இந்த ஷரியாட எல்லா பரப்புகளோடும் சம்பந்தப்பட்ட மக்சதா அல்லது குறிப்பிட்ட சில பரப்புகளோடு மட்டும் சம்பந்தப்பட்ட மக்சதா அல்லது குறிப்பிட்ட ஒரு சட்டத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டதுவா என்று சொல்கின்ற அந்த அடிப்படை. அப்ப அந்த உமூம் குஸூஸ் என்று சொல்கின்ற அந்த அடிப்படை. அப்ப அந்த புஅதை வைத்து அதை பாகுபடுத்தியமையை தான் நாங்கள் சொல்லுவோம் மக்காசிதுல் ஆம்மா, மக்காசிதுல் காஸா, மக்காசித் ஜுஸ்இய்யா என்று சொல்லி. அப்ப அது இமாம் இப்னு ஆஷூர் அவர் கொண்டு வந்த ஒரு புஅத். ஜாசிர் ரவுதா இந்த கன்செப்டை வழங்கப்படுத்துகிற நேரத்தில் அவர் சொல்லுவார் இந்த அப்ஆத் மக்காசிதை வழங்கப்படுத்துகின்ற நேரத்தில் அதனுடைய இந்த அப்ஆதை நாங்கள் புரிஞ்சு கொள்றது மிக முக்கியமானது. அப்ஆதுல் மக்காசித் என்று சொல்ற இப்படி ஒரு தனியான ஒரு தலைப்பை போட்டு அதாவது தக்சீமை நாங்கள் எப்படி பார்க்கணும் என்று சொல்றத அப்ஆதின் ஊடாக பார்க்கணும் என்று சொல்ற ஒரு தனியான ஒரு தலைப்பாக விளங்கப்படுத்தினதுல நான் நினைக்கிறேன் ஜாசிர் ரவுதா தவிர வேற யாரும் அப்படி விளங்கப்படுத்திக்கிறார்களான்னு எனக்கு தெரியல. அவர் தான் இந்த கருத்தை இந்த பின்புலத்தில் நின்று அழகாக விளங்கப்படுத்துவோம். அப்போ முக்கியமாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்னென்றால் மக்காசித் என்று சொல்றத நாங்கள் அதனுடைய வகைப்பாடு எப்படி தோன்றுகிறது, வகைப்பாடு தக்சீம் எப்படி நிகழ்கிறது என்று சொல்ற நேரத்தில் இந்த அப்ஆதுகளை மையப்படுத்தி தான் அந்த வகைப்பாடு நிகழ்கிறது. அந்த வகையில் அதற்கு பல வித்தியாசமான வகைப்படுத்தல்களை பலரும் சொல்லிட்டு போய்த்திருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு புதிய ஆய்வுகள் வருகின்ற நேரத்தில் புதிய வகையான வகைப்பாடுகளை நிறைய நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஷாத்திபிக்கு போனால் அவர் சில வகைப்பாடுகளை சொல்லியிருக்கிறார். அங்கே இப்னு ஆஷூருக்கு போனால் அவருடைய வகைப்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் அல்லல் பாசிக்கு போனால் அவர் வேற வகையில் கொஞ்சம் வகைப்படுத்தி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஆளை போய் பார்க்கறது இப்போ நவீன காலத்தில் நாங்கள் போய் பார்க்குற நேரத்தில் நிறைய புதிய வகையான வகைப்பாடுகளை பலரும் சொல்லிக்கொண்டு போகிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு தனியான ஒரு இஜ்திஹாத அதில் செஞ்சிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த வகைப்பாடுகள் என்று சொல்றது உண்மையிலே ஒரு தனியான ஒரு விஷயம். அப்போ அதை ஜாசிர் ரவுதா வழங்கப்படுத்துகின்ற நேரத்தில் அதை அப்ஆத் என்று சொல்லி சொன்னார். அதில் வஸ்வி ஆஷூர் ஒரு அழகான இன்னொரு விஷயம் ஒன்று அடையாளப்படுத்துவார் என்னென்னா இந்த தக்சீமாத்தை பற்றி பேசுகின்ற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்னென்றால் இந்த நாங்கள் இந்த அப்ஆதுகள் பல வித்தியாசமான அப்ஆதுகளை மையப்படுத்தி அந்த தக்சீமாத்தை மேற்கொண்டாலும் கூட அவர் இன்னொரு கன்செப்ட் ஒன்றை பேசுவார். அதாவது ஷஜரத்துல் மக்காசித் என்று சொல்கிற ஒரு விஷயம், மக்காசித் ட்ரீ என்று சொல்கிற ஒரு விஷயத்தை அவர் பேசுவார், ஷஜரத்துல் மக்காசித். அப்போ ஷஜரா என்று சொல்கிற நேரத்தில் அங்கே வார விஷயம் என்னென்றால் அந்த ஒன்றோடொன்று சம்பந்தம் இருக்கும் எல்லாம். அப்போ அந்த ஒரு மூலத்திலிருந்து எப்படியோ ஒன்றோடொன்று எல்லாம் சம்பந்தப்படும்.
அப்படியான ஒரு 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 ஷஜராவாக அது இருக்கு. ஒவ்வொரு அடிப்படையிலையும் ஒரு மக்காசித்தை நாங்கள் போட்டோம் என்று சொன்னால், அதாவது மக்காசித் பரூரியா என்று சொல்லி நாங்கள் ஒரு 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 மக்சத் எடுத்து ஒரு விஷயத்தை எடுத்து பரூரியா ஹஜியா தஹ்சீனியான்னு சொல்லி பாகுபடுத்தி போட்டுட்டு, அதே மாதிரி ஆம்மா காசா ஜுஸ்இயான்னு பாகுபடுத்தி போட்டு, அது போல மக்காசித் இஷாரே மக்காசித் முக்கல்லஃப் என்று பாகுபடுத்தி, இப்படி ஒவ்வொரு வகையில் நாங்கள் பாகுபடுத்தினாலும் அவற்றுக்கிடையில நாங்கள் அந்த தொடர்பு ஏற்படுத்தினோம். ஒரு மக்சதை நாங்கள் எடுத்தோம்டா அது சமகாலத்தில் தரூரியாக இருக்கிற அதே நேரத்தில் ஆம்மாவாகவும் இருக்கும், மக்காசித் ஷாரியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஹாஜியாக இருக்கின்ற ஒரு விஷயம் ஆம்மாவாகவும் இருக்கும், அல்லது ஹாஜியாக இருக்கின்ற ஒரு விஷயம் ஹாசாவாகவும் இருக்கும். இப்படி அவற்றுக்கு இடையில நாங்கள் ஒரு சிலந்தி வலைய வரைய முடியும். அப்படியான ஒரு தொடர்பு எல்லாத்துக்கும் மத்தியில் காணப்படுகிறது என்று சொல்கிற ஒரு கன்செப்டை வஸ்வி அஷூர் வழங்கப்படுத்துவார். அதுக்கு அவர் ஷஜரத்துல் மக்காசித் என்று சொல்லி அப்படி ஒரு கன்செப்டை அவர் பேசுவார். இவர் எப்படி ஜாசிராவது இந்த அபாத் சம்பந்தமாக பேசினாரோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை அவரும் முன்வைக்கிறது நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது ஜென்ரலாக நாங்கள் இந்த தக்சீம் என்று சொல்கிற நேரத்தில் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு கருத்து.